உனக்காக பொருந்தேனே எனதழகா. அப்பா ஒரு வழியா அபி அரியர் எக்ஸாமுக்கு பணம் கொடுத்துட்டா. சரி அதில் ஒரு 1000 ரூபாய் எடுத்து இந்த அர்ஜுன் குரங்குக்கு 5000 கொடுக்கணும்ல, அதை கொடுத்துடலாம். அப்படியே இந்த அர்ஜுன் குரங்குக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். நேற்று நைட்டு அவன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். சரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் ஏன் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? வளர்ந்த மாடு நேற்று நைட்டு நான் அரைஞ்சிட்டான். நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? ஆனாலும் அவன் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். சரி போனால் போட்டு ஒரு தேங்க்ஸ் தானே சொல்லிட்டு வரலாம். லக்ஷ்மி, மதியத்துக்கு சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடவா? ஐயோ அண்ணி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அண்ணி. நீங்கள் என்ன பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். சரி லக்ஷ்மி. அபிமா வாடா. அம்மா பூ அம்மாச்சிக்கிட்ட கொடுத்துட்டேம்மா. சரிடா அபி. அம்மா அஞ்சலி எழுந்துட்டாளா இல்லையா? நான் போகிறப்போ அவள் தூங்கிட்டு இருந்தாம்மா. இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அபிமா ஏன்டா நல்லா இருக்க? காலையில் சாப்பிடல என்ன? ஒரு மாதிரி களைப்பா இருக்கே ஆளு. ஐயோ லக்ஷ்மி, அபி இன்னைக்கு விரதத்துல இருக்கா. மாசம் கிருத்திகை எனக்கு கரெக்டா விரதத்துல இருப்பா. அதனாலதான் பார்க்க கொஞ்சம் டயர்டா இருக்கா. அபிமா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுறா. ஓ அப்படியா நீ? அபிமா பண்ணி போய் ரெஸ்ட் எடுறா. ஐயோ பரவாயில்லத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணவா? ஐயோ அபி அதெல்லாம் எதுவும் வேணாம். எப்படி நீ ஈவினிங்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தா சாப்பிடுவேன். அதனால நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுமா போமா. ஆமாண்டா அபிமா, நீ போய் ரெஸ்ட் எடுறா. சரிம்மா. எங்க இந்த வளர்ந்த மாட வீடு ஃபுல்லா தேடிட்டு ஆளையே காணும். எங்க இருக்கானு பார்த்தா இங்க அத்தை அம்மா அபிதான் நிக்கிறா. அவனை காணுமே, என்ன பண்ணலாம்? அஞ்சலி எழுந்துட்டியா? அம்மா அஞ்சலி கேட்டீங்கல்ல, இந்த வரா பாருங்க. ஏய் என்னடி இது? ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும்னு? அம்மா ஐயோ விடுங்க நீ. அஞ்சலி சின்ன பொண்ணு தானே, போக போக மாறிடுவா. என்னடா அஞ்சலி மாறிடுவ தானே? மாறிடுவேன். மேடம் மாற போறீங்களா? அதையும் நான் பார்க்க தானே போறேன். அபி போது நிறுத்து. நான் ஒரு நாள் மாறதான் போறேன், நீ அதை பார்க்க தான் போற. அதையும் பார்க்கலாம். சரி அம்மா அத்தை, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அத்தை அர்ஜுன் சாப்பிட்டானா? இல்லடா அபிமா, அவனை குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்காண்டா. ஓ இந்த வளர்ந்த மாடு ரூம்ல தான் இருக்கா? அதானே பார்த்தேன். என்னடா இந்த அர்ஜுன் குரங்க இங்க எங்கேயுமே காணும்னு. ரூம்ல தான் இருக்கானா? சரி சரி. ஓ அப்படியா? சரி அத்தை. லக்ஷ்மி நான் கேட்கணும்னு இருந்தேன். ஆதி தம்பி எப்ப லக்ஷ்மி வராங்க? அண்ணி ஆதிக்கே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கா அண்ணி. அதை முடிச்சுட்டு நான் கிளம்புவேன்னு சொன்னானே. ஆனா ஈவினிங் வருவானா இல்ல காலையில வருவானான்னு தெரியல அண்ணி. என்னது ஈவினிங் வராரா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அவர் பேர் சொன்னாவே எனக்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சும்மாவே ஒரு சின்ன வயசுலேருந்து என்னை கண்டா அவருக்கு பிடிக்காது. திட்டிக்கிட்டே இருப்பார். இதில் 2-3 டைம் அவர்கிட்ட ஃபோன் வேறு பேசியிருக்கோம். ஐயோ வந்து எதுக்கும் சேர்த்து திட்டுவாரோ? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த இடத்த காலி பண்ணிட்டு ரூமில் போய் கம்முன்னு தூங்குவோம். ஓ அப்படியா லக்ஷ்மி? சரி சரி. ஹை அத்தை, உண்மையாவே ஆதி மாமா ஈவினிங் வராங்களா? ஹை ஜாலி ஜாலி. ஆமாண்டா அஞ்சலிமா. ஐயோ அஞ்சலி வேற. அம்மா அத்தை நான் ரூமுக்கு போறேன். சரிடா அபிமா, ஏதாச்சும் வேணா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன இது? அவர் பேரு சொன்னாவே எப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. ஐயோ அவர் வந்தோன்னே அவர் எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரியல. என்ன தொண்டெல்லாம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தானே தண்ணி குடிக்கிறோம், என்னாச்சுன்னு தெரில. சரி தூங்குவோம் ஃபர்ஸ்ட். ஐயோ இந்த அர்ஜுன் குரங்கு கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த 1000 ரூபாய் காசை கொடுக்கலான்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குரங்கு வெளியில வருதான்னு பாரு. ஐயோ இப்போ என்ன பண்றது? நம்மளும் ரொம்ப நேரமா ஒரு ரூம் வாசல்லே நிக்கிறோம். ஐயோ அப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் குட்டி போட்ட போன மாதிரி வெளியிலே சுத்திட்டு இருக்கிறது. ரூம் திறந்து தான் இருக்கு. பேசாம உள்ள போயிடலாமா? சரி போவோம். எங்க இந்த வளர்ந்த மாட ரூம்லயும் காணும். எனக்கு இதெல்லாம் தேவை பாரு, இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு. சரி போனா போட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தா ஆளையே காணும். வளர்ந்த மாடு. சரி இடத்த காலி பண்ணலாம். ராஜா ராஜா ராஜனிங்க ராஜா. ஹூ ஹூ ஹூ. அப்பா இந்த அர்ஜுன் குரங்கு வந்துட்டா. இவனை கடவுளே வளர்த்த மாடு எப்படி நிப்ப? இது நல்ல கதையா இருக்கு. ஒரு பையன் இருக்க ரூம்ல நீ எப்படி உள்ள வரலாம்? நான் என்னத்த கண்டேன்? நீ இந்த கோலத்தை நிப்பன்னு. ஜோ ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாயா போயா. அது சரி. ஏ ரூம்க்குள்ளார உன்னை யாரு வந்து கதவை தட்டாம உள்ள வர சொன்னது? ஆமா நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஐயோ வளர்ந்த மாடு கதவு திறந்தா இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். கதவு திறந்து இருந்துச்சா? சரி அப்படியே திறந்து இருந்தாலும் ஒரு வயசு பையன் இருக்க ரூம்ல நீ எப்படி வரலாம் உள்ள? ஐயோ கடவுளே, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். போதுமா? நான் அதுவும் நான் தெரியாம வந்துட்டேன். போதுமா? எனது தேங்க்ஸ் சொல்ல வந்தியா? எதுக்கு தேங்க்ஸ்? ஐயோ வளர்ந்த மாடு, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்புறம் நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்னு சொல்றேன். ஐயோ கடவுளே. சப்பா கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிருப்பா. எதையாச்சும் பாத்துருப்பாளா? ஐயோ எதை பார்த்தாலும் வேற தெரியலையே. ஐயோ வளர்ந்த மாடு, நான் எதையும் பார்க்கல. நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா.
அப்பா எதையும் பார்க்கலையா சப்பா இப்பதான் போன உயிரே திரும்பி வந்திருக்கு சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஐயோ கடவுளே, ச்சே. ஐயோ அஞ்சலி, என்னடி இதெல்லாம்? ஐயோ அப்பவே என் மனசு சொன்னுச்சு உள்ள போக வேண்டாம்னு. நான் கேட்டேன்னா ஐயோ கடவுளே, ஒருவேளை அவன் நம்மள தப்பா நினைச்சிருப்பானா? ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ ஒருவேளை அந்த அர்ஜுன் குரங்கு நம்ம வேணும்னு தான் உள்ள போகணும்னு நினைச்சிருந்தா? ஐயோ நான் எப்படி இப்ப அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? கடவுளே, பேசாம நம்ம ரூம்லயே இருந்திருக்கலாம். இல்லைன்னா கையல் அப்பவே வரேன்னு சொன்னா, அவன் மட்டும் முன்னாடி வந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா? கடவுளே, கையல் வாடி, உனக்கு இருக்கு. ஐயோ என்னை இப்படி புலம்பு விட்டுட்டானே. என்ன இந்த குட்டச்சி ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது. ஹலோ மேடம். ஏன் வளர்ந்த மாடி, ரொம்ப சாரி. எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு கோலத்தில் இருப்பேன்னு. அதனாலதான் சாரி. நான் ஒன்றும் வேணும்லாம் வரல. இப்ப யார் சொன்னா நீ வேணும்னு வந்தான்னு? இட்ஸ் ஜஸ்ட் an accident. அவ்வளவுதான், விட்டுரு, சிம்பிள். என்ன அர்ஜுன் குரங்கு ஏதாச்சும் சொல்லுமா இல்ல ஏதாச்சும் திட்டுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம பரவாயில்ல விடுன்னு சொல்றான். ஒருவேளை இவன் நல்ல வந்தானோ? நம்ம தான் இவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ? ஆமா, கொஞ்சோண்டு இவன் நல்லவன் தான். என்ன நம்ம இவனுக்கு போய் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம்? இவன் எப்பவுமே கெட்டவன் தான். எனக்கு இவனை சுத்தமா எப்பவும் பிடிக்கவே பிடிக்காது. என்ன இவ பார்த்துட்டே இருக்கா? ஒழுங்கா தானே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம். ஐயோ ஒழுங்கா எதுவும் ட்ரெஸ் போட்டு இல்லையோ? ஏ அஞ்சலி, என்ன எம்மா தாயே, குறுன்னு பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? சரி அதை விடு. ஆமா, எதுக்கு பண்ணி ரூம்க்கு வந்த? நான் ரூமுக்கு ஐயோ வளர்ந்த மாடி, நேற்று நைட்டு எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. ஓ சரிங்க மேடம். ஒரு நிமிஷமா? எதுக்கு? அதுவா, இந்தா இதுல 1000 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட 5000 ரூபாய் அட்டை போட்டோம்ல, அதுல இந்த 1000 ரூபாவை வர வச்சுக்கோ. இன்னும் உனக்கு நான் 4000 ரூபாய் தான் தரணும், ஓகேவா? இப்ப யாரு உங்ககிட்ட இந்த காசுலாம் கேட்டா? அப்பா சாமி, போதுண்டா போதும். இந்த 5000 ரூபாய் காசு அட்டை போட்டோம் தானே ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த வந்த நாள்ல இருந்து. இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல 1000 ரூபாய் இருக்கு. இன்னும் உனக்கு நான் 4000 தான் தரணும். அதையும் சீக்கிரமா தந்துடும். அதுக்கப்புறம் நீ பக்கமே வரக்கூடாது, புரிஞ்சதா? ஓ சரிங்க மேடம், சரி. அப்புறம் உனக்கு நான் தேங்க்ஸ் சொன்னங்கிறதுக்காக நீ என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காத. உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்காது. நான் வரேன், பாய். சரிங்க மேடம். ஏ குட்டச்சி, அப்புறம் நீ உண்மையாவே எதுவும் பார்க்கல? ஐயோ கடவுளே, ஐயோ சத்தியமா நான் எதுவுமே பார்க்கலையா? போதுமா? நீ தான் வந்தோடனே நான் திரும்பிக்கிட்டல, பின்ன எப்படி நான் பார்த்துருப்பேன்? சும்மா பாத்தியான்னு சொல்லி கேட்டே இருக்கேன். ஐயோ நான் எதுவுமே பார்க்கலையா? எனக்கு மட்டும் நான் ஆண்டவன் முன்னாடி 2 கண்ணு பின்னாடி 2 கண்ணாயா வச்சிருக்கான். சத்தியமா பார்க்கலையா? நம்பு. அப்படின்னு சொல்றியா? சரி ஓகே, உன்னை நம்புறேன். ரொம்ப தான். நான் கிளம்புறேன், பாய். ஐயோ இன்னைக்கு எனக்கு என்னாச்சு? இவனை பார்த்தோன்னே எனக்கு வார்த்தையே வரல. சப்பா, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணும். இந்த குட்டச்சி இருக்காளே, சரியான குட்டி பொண்ணா இருக்கா. ஏ குட்டச்சி, உனக்கே என்ன குடிக்க ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் நீ தேடி வந்து என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற. இது கூட உனக்கு தெரில, மண்டு. ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்காருன்னு சொல்லுவடி, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். கிருஷ்ணா, போயிட்டு 2 டேஸ்ல வந்துருவல்ல? ஐயோ பிரியா, எத்தனை வாட்டி தாண்டி இதையே கேட்பேன். கண்டிப்பா 2 டேஸ்ல வந்துருவேண்டி. ஆமா அப்படிதான் கேட்பேன். நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டியா? ஐயோ அப்படி இல்லடி, 1 தடவை 2 தடவை கேட்டா பரவாயில்லடி, நீ நிறைய வாட்டி கேட்டுட்ட. சரி ஓகே, டைம் ஆகுது, நீ வீட்டு கிளம்பலையா? போகணும். சரி கிருஷ்ணா, 2 டேஸ் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணணும், ஓகேவா? சரிங்க மேடம். அவ்வளோதானா, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? போ கிருஷ்ணா, உன்னை நான் அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். அதனால தான் திரும்பி இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னை மிஸ் பண்ணவே மாட்டல்ல? யாரடி சொன்னா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு? நான் சொன்னேனா உங்ககிட்ட? அதான் உன்னை பார்த்தாவே தெரியுது நீ என்னை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு. இதை நீ சொல்லி வேற தெரிஞ்சுக்கணுமாண்ணா? ஓ சரிங்க மேடம், கொஞ்சம் பக்கத்தில் வந்து பாருங்க மேடம். நான் உங்களை மிஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியும். வாங்க. எதுக்கு பக்கத்துல எல்லாம் கூப்பிடுற? நானும் வரமாட்டேன். எதை சொல்றதா இருந்தாலும் அங்க நின்னே சொல்லு. சரி ஓகே, நீ வர வேண்டாம், நானே வரேன். கிருஷ்ணா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிற? மேடம் தானே சொன்னீங்க நான் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களை மிஸ் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணா, என்ன பண்ண போற? எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும், ஓகே? இல்ல நீ ஏதோ பண்ண பாக்குற. ஃபர்ஸ்ட் தள்ளி நில்லு, தள்ளு. முடியாது. என்ன பண்ணுவ? ஐயோ கிருஷ்ணா, ப்ளீஸ் கிருஷ்ணா. ஆதி என்ன பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், தப்பா நினைப்பாங்க கிருஷ்ணா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ.
ஓ அப்போ உனக்கு ஓகே தான். ஆதி பாப்பான்னு மட்டும் தான் நீ யோசிக்கிற. கரெக்ட் தானடி? ஐயோ நான் எப்படா சொன்னேன் எனக்கு ஓகேன்னு? உன் பேச்சே சரியில்லை. ஃபர்ஸ்ட் நகரு. முடியாது. இந்த கிருஷ்ணா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். சும்மா இருந்தவன நீ தானடி மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உசுப்பேத்தின. அதனால தான் நான் எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணுவேங்கிறத காட்டுறதுக்காக பக்கத்தில் வந்தேன். அதெல்லாம் முடியாது. நான் காட்டிட்டு தான் நகருவேன். எப்பா சாமி தெரியாம சொல்லிட்டேன் போதுமா? அதெல்லாம் நீ எதையும் காட்ட வேணாம். நீ என்ன மிஸ் பண்ணுவதா அதை நான் ஒத்துக்கிறேன். போதுமா? டேய் கிருஷ்ணா போலாம். டேய் சாரிடா, தப்பான டைம்ல வந்துட்டேன் போல. சரிடா, நான் வெளில வெயிட் பண்றேன், நீ வா. சரி மச்சான். ஐயோ போச்சு உன்னை. டேய் என்னடா பாரு, அது என்ன பாரு, நான் தப்பா நினைச்சிருப்பாங்க என்ன. ஐயோ என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் வீடு. ஐயோ மக்கு அவனே நம்ம 2 பேருக்கு ஒரு பிரைவசி கொடுத்து தான் நான் வெளில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இது கூட உனக்கு புரியாதாடி? அதெல்லாம் இல்ல, நீ வீடு. எம்மா விட்டுட்டேன்டி, போதுமா? ரொம்ப தாண்டி பண்ற. எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். சரிவா போலாம். அது என்ன வெயிட் பண்ணுவாங்க. டேய் மச்சான், லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிடலாம், கிளம்பலாமாடா? ஆண்டா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சோனியா வந்தோன்னு கிளம்பிட வேண்டியதாண்டா. சப்பா இந்த சூனிய பொம்மை வேற. சரிடா. என்ன கிருஷ்ணா, ஒரு டார்லிங் சோனியாவும் வராங்க போல. இந்த ட்ரிப் உனக்கு ஜாலியான ட்ரிப் தான். உன்னை முட்டுக்கணி என்னடி அவ்வளோ பேர் டார்லிங்னு சொல்ற? அவன் என் டார்லிங்னா அப்ப நீ யாரு? டேய் நான் சும்மா தான் சொன்னேன்டா, உடனே டென்ஷன் ஆகாத. சரிடி, உனக்கு டைம் ஆகுது, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு. ஆமாண்டா டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். சரி கிருஷ்ணா, நீ ரீச் ஆயிட்டு கால் பண்ணு, ஓகேவா? சரிடி, சேஃபா போ. நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகே? சரிடா. ஆதி அண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சரிம்மா பிரியா, பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணா நான் கிளம்புறேன். டேய் கிருஷ்ணா பாய்டா, டேக் கேர்டா. சரிடி, பாய். மிஸ் யூடி. அப்பா உன் வாயிலேருந்து வந்துருச்சா? இது போதும் எனக்கு. சரிடா பாய்டா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாய். நானும் தாண்டி. சரிடி, பாய். ஹலோ சார், பிரியா போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு சார். சரி. ஆமா, உன் ஃபேஸ் என்ன இவ்வளோ பிரகாசமா இருக்கு? ஓ அந்த கான குயில் யாருங்கிறத பார்க்க போறல, அதான் சார் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களோ? அப்படிலாம் இல்லையே, நான் கேஷுவலாக தான் இருக்கேன். சரிடா, நீ கேஷுவலாக தான் இருக்க. ஆமா கேட்கணும்னு இருந்தேன். டேய் அந்த பொண்ணை சாரி ஷாப்ல போய் பாத்தியாடா? பார்க்கணும்னு போனியே. அது ஏன்டா கேட்குற? காலையிலேயே அவசரமாக டிராஃபிக்ல எல்லாம் மாட்டி அந்த பொண்ணை தேடிட்டு போனால் அந்த பொண்ணு கடையில் சுத்தமாக இல்லைடா. நானும் கடை ஃபுல்லாக தேடிட்டேன். ஐ திங்க் அந்த பொண்ணு லீவாக இருந்திருப்பா. சரி யார்ட்டாச்சும் கேட்கலான்னு பார்த்தாலும் இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. அதனால யார்ட்டையுமே கேட்கலடா, வந்துட்டேன். சரி நானும் அந்த பொண்ணை சீக்கிரமாக மீட் பண்ணி அவள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறா அப்படின்னு கேட்டு அதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக மீட் பண்ணவே முடியல மச்சான். என்னடா அது சொல்கிற? கடை ஃபுல்லாக தேடி அந்த பொண்ணு இல்லையா? அப்போ நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கன்ஃபார்மாக லீவில் தாண்டா இருந்திருப்பா. சரிடா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. 2 நாள் தானே, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை நம்ம போய் நேரடியாக எப்படியாச்சும் மீட் பண்ணி அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிடலாம், ஓகேவா? ஆமாம் மச்சான், மதியமும் போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் நான் சும்மா போகிறதுனால அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு தாண்டா நான் போகலை. ஆனால் ஒன்றுடா, கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணை எப்படியாச்சும் வந்துட்டு நான் மீட் பண்ணியே ஆகணும்டா. கவலையே படாத மச்சான். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோடனே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அதை அந்த காலேஜில் சேர்த்து விட்டுடலாம், ஓகேவா? ஓகே மச்சான். சரிடா, நீ வெயிட் பண்ணு. நான் அம்மாவுக்கு போய் ஒரு கால் பண்ணி அம்மா கிட்ட ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சரிடா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா. யார் அது? அது இந்த சோனியா பொம்மை தானே? அவளே தான். சோனியா வாடி வா. இப்போ நீ எந்த ஸ்பீடுக்கு வரையோ அதே ஸ்பீடுக்கு உன்னை நான் திரும்ப துண்டக்கான துணியக்கானு ஓட விடுறேன். வாடி வா. ரிங் போது அந்த பொண்ணு மறுபடியும் கால் அட்டன் பண்ணுவாளா? ஹலோ அதிகண்ணா. அந்த பொண்ணு அட்டன் பண்ணுவான்னு பார்த்தா அம்மா அட்டன் பண்றாங்க. ஹலோ அதிகண்ணா கேக்குதாப்பா? கேக்குதுமா. இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். அதை இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேம்மா. ஓ சரிப்பா, பத்திரமா வாப்பா, பார்த்து காரை ஓட்டிட்டு வாப்பா. சரிம்மா, போனை வச்சுட்டவா? சரிப்பா. ஓ காட், ஒரு டைமும் அம்மாவுக்கு கால் பண்ணுறப்ப நான் ஏன் அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணணும்னு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த வாய்ஸ் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. எது எப்படியோ சீக்கிரமாக ஊருக்கு போய் அந்த வாய்ஸ் யாரோடதுங்கிறத சீக்கிரமாக கண்டு. அது ஆதி தானே? ஆனால் ஆதி மாதிரி தெரிலையே. ஆனால் அவன் காலையில் இதே கலர் ஷர்ட் தானே போட்டிருந்தான். அப்போ கண்டிப்பாக ஆதியாக தான் இருக்கும். சரி, இப்போவே போயிட்டு நம்ம பிளானுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹே ஹாய் ஆதி, ஷல் வி கோ? என்னாச்சு ஆதி? எதுவும் பேசாமல் வெறும் மட்டும் சொல்கிற? நத்திங். என்னாச்சு ஆதி? ஒரு மாதிரி பேசுகிற? சரி ஆதி, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி. அது வந்து ஆதி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா ஆதி.
அடி பாவி சூனிய பொம்மை, நீ ஆதி பின்னாடியே சுற்றி சுற்றி வந்ததெல்லாம் இதுக்கு தானா? நினச்சண்டி, அப்போவே நினச்சண்டி நீ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானோட தான் இருப்பேன்னு. ஆனால் இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் உன் பிளான் எதுவுமே பழிக்காதுடி, எதுவுமே பழிக்காது உன்னை. ஆதி என்னாச்சு ஆதி? சைலண்டாகவே இருக்க. ஹே சோனியா, ஹாய், எப்போ வந்த? ஆ ஆதி இங்கன்னா அப்போ இது ஹாய் சோனியா. நீயா? நீ என்ன இங்க பண்ற? நான் பண்றதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சோனியா பண்ண? நான் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. அடச்சே, வாய மூடு. இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் ஆதியோட வச்சுக்கோ, என்கிட்டலாம் இந்த நடிப்பெல்லாம் நடிக்கிற வேலை வச்சுக்காத. என்னடி ஆதி மேல உனக்கு ஆசையா? அது இந்த கிருஷ்ணா நடக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தெரிஞ்சிடுச்சா? எல்லாம் தெரிஞ்சிட்டு போல. ஆமாம் கிருஷ்ணா, ஆதியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை கிருஷ்ணா, ஆதிக்கு பொண்டாட்டின்னு நானா, அது நான் மட்டும்தான். அடச்சி, வாய மூடு. இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடி. கூடிய சீக்கிரத்தில் உன் உண்மையான சுயரூபம் எல்லாத்தையும் நான் வெளியில கொண்டு வந்து ஆதி வாயாலேயே உன்னை நான் அடிச்சு துரத்தல. என் பேர் கிருஷ்ணா இல்லடி. என்ன கிருஷ்ணா, நான் ஏதோ குழந்த மாதிரி நீ மிரட்டிட்டு இருக்க. அச்சோ, எனக்கு பயமே வரலையே. சரி, உனக்காக வேணா நான் பயப்படட்டுமா? ஐயோ கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிருஷ்ணா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அதுக்கிட்ட எதுவும் சொல்லிடாதே ப்ளீஸ். இப்படிலாம் உங்ககிட்ட நான் கெஞ்சுவேன்னு நினச்சியா? கூடிய சீக்கிரத்தில் ஒன்று ஆதிக்கிட்டேருந்து நான் எப்படி பிரிக்க போகிறேங்கிறத மட்டும் நீ பாருடா. அதையும் பார்க்குறேன்டி. ஆதிக்கிட்டேருந்து யார் யாரை பிரிக்கிறான்னு அதையும் பார்க்குறேன். என்ன கிருஷ்ணா, சேலஞ்சா? ஆமாண்டி, சேலஞ்சுனே வச்சுக்கோ. அதையும் பார்க்கலாம் கிருஷ்ணா. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? சரி கிளம்பு, நானும் அதையும் தனியாக லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீ எதுக்கு சிவ பூஜையில் கரடி மாதிரி? அதனால் கிளம்பு கிருஷ்ணா, பாய். ஐயோ நீ பாவம் சோனியா. சரி, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், பார்க்குறியா? என்ன என்ன சர்ப்ரைஸ்? என்ன சோனியா, சர்ப்ரைஸ்னு சொன்னோன்னே உன் மூஞ்சி மாறுது. அச்சோ, எனக்கு இந்த மூஞ்சை பார்த்தா அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவே தோணாது. நீ முதல்ல நார்மலாக மூஞ்ச வை. ஏ கிருஷ்ணா, போதும், ஒழுங்கா என்னன்னு விஷயத்த சொல்லு. கூல் பேபி கூல். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ஐயாவும் உங்க கூட ஊருக்கு வரேன். நீ வரியா? இல்லை இல்லை, நீ ஏதோ உளறிட்டு இருக்க. நீ வரதா அது என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? இதை நீ ஆதிக்கிட்ட தான் கேட்கணும். சரி சோனியா பேபி, ஹாப்பி ஜர்னி. ஏய் உன்ன யூ யூ சே. சரி, இப்படி தனியாக புலம்பிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன். பாய். ஓ ஷிட், இந்த கிருஷ்ணா கூட வரான்னு இந்த ஆதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஓ காட், முன்னாடியே அவன் சொல்லியிருந்தானா இவன் வராத மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணுறது? நான் போட்டு வச்ச பிளான் எல்லாம் போச்சு. ஓ காட்.